அப்புறம் அந்த பம்மல் கே சம்பந்தம் படத்தில் வந்து சிம்ரனை வேணாம்னு சொன்னது கமல் சார் தானே, இல்லை வேற ஏதாவது தமிழ் பொண்ணு போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணாங்களாம். மௌலி வந்து இல்லை இந்த பொண்ணு நல்லா நடிக்கிறாங்க, அதாவது ப்ராம்ப்டிங் இல்லாமையே எனக்கு டைம் கொடுங்க சார், நானே வந்து அந்த டைலாக்லாம் வந்து ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டு நடிக்கிறாங்க. எனக்கு சொன்னேன் ஐயோ அப்படியான்னு சொல்லிட்டு கமல் சார் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அடுத்தடுத்த படங்களில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற அளவுக்கு அவங்க கமல் சாரோடைய நடிப்பு ப்ளஸ் அதை பார்த்துட்டு சிம்ரனுடைய இந்த ஒரு அவங்க எஃபர்ட் போகிறதெல்லாம் பார்த்துட்டு கமல் சார் வந்து 2-3 படம் வந்து சைன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஓகேங்களா. அடுத்து சிம்ரன் அவர்கள் கமல் சாரை பற்றி ஒரு ரேடியோ இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாங்க. யாருமே கமல் சார் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா கூட அவர் அதெல்லாம் வந்து யோசிக்கவே மாட்டார். அவர் வந்து டீச் பண்ணுவார், இந்த மாதிரி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், இந்த இடத்துல காமெடி எப்படி வர வைக்கணும் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையும் அவர் வந்து பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. உண்மையை உடச்சிட்டாங்க. கமல் சார்னா இதுதான் அப்படின்ற